வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நேத்திக்கு ஆகஸ்ட் 24 முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த அறிவிப்புகளோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியும், கடந்த ஆகஸ்ட் 22 திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்தது. அதிலே முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கட்சி அமைப்பு விதிகளிலே நிர்வாக அமைப்புகளிலே மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதோடைய விளைவு என்ன? இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இன்றைய வீடியோவில் நான் பார்க்குறோம். முதல்ல, முதலமைச்சர் விஜய் ஆகஸ்ட் 24 சட்டமன்றம் ஆரம்பித்த உடனேயே 110 விதியின் கீழ் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் 2 அறிவிப்பு நம்ம எடுத்துக்குவோம். முதல் அறிவிப்பு, அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டர் திட்டம் என்ற பெயரிலே விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி அளித்திருந்தார். அதாவது ஒரு வருஷத்துக்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அந்த நிலையில் நேற்றைய 110 அறிவிப்பில் வருகிற 2027 ஜனவரி மாதம் முதல் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்களை இலவசமாக வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 4000 கோடி ரூபாய் ஆகும். இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட இல்லத்தரசி குடும்பத்தினர் இதில் பயன்பெறுவார்கள். எப்படின்னா, அவங்களோட அந்த எண்ணெய் நிறுவனங்களிடம் இருந்து அந்த பட்டியலை பெற்று அவர்களுடைய வங்கி கணக்குக்கு அரசாங்கமே அந்த எரிவாயு சிலிண்டருக்கான என்ன ரூபாயோ அதை வரவு வச்சிரும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு, கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விடியல் பயணம் என்ற பெயரில் பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தனர். விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நகர பேருந்துகளில் மட்டுமல்ல, மாநிலம் முழுவதும் எங்கே போனாலும் உங்களுக்கு என்னுடைய சகோதரிகளுக்கு இலவச பயணம்தான் அப்படின்னு அறிவித்தார். இதையும் பெண்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த நிலையில் நேற்றைய அந்த 110 கீழ் வெளியிட்ட இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, வருகிற அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி முதல் மாநிலம் முழுவதும் இலவச பயணத்தை அரசு பேருந்துகளில் பெண்கள் மேற்கொள்ளலாம். அதாவது எல்எஸ்எஸ் உள்ளிட்ட அனைத்து வகை பேருந்துகளிலும் மகளிர் இலவச பயணத்தை மேற்கொள்ளலாம். இது மாநகரம் மற்றும் நகர பேருந்துகளில் முதல் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டார். இந்த 2 அறிவிப்பும் வரவேற்கத்தக்கது. இதை பற்றி பல்வேறு அரசியல் கட்சியினரும் வரவேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் என்ன விஷயம்னா, ஒரு திட்டம் 2027 ஜனவரி பொங்கல் பண்டிகையில் இருந்து ஆரம்பிக்க போகுது. இன்னொன்று 2026 அக்டோபர் 2 ஆரம்பிக்க போகுது. இந்த இவ்வளவு கால இடைவெளிக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை ஆகஸ்ட் 24 அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன, அப்படி என்ன பின்னணி அப்படின்னு நம்ம அரசு தரப்புலையே விசாரித்த போது தான் அவங்க ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாங்க. அதாவது, விஜய் அவர்களுடைய அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் 17 அன்று 100 நாட்களை பூர்த்தி செய்தது. இந்த 100 நாட்களில் மக்கள் இந்த அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அரசின் உளவுத்துறை, மாநில அரசின் உளவுத்துறை ஒரு சர்வே எடுத்தது. உளவுத்துறை சர்வேனா இந்த மற்ற நம்ம எலெக்ஷனுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ தனியார் ஏஜென்சிகள் எடுக்கிற மாதிரி ஃபார்ம்லாம் கொடுத்தலாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க மக்கள் கூடுற இடங்களில் உளவுத்துறை அதிகாரிகள் மஃப்டியில் இறங்கி மக்களுடைய மனநிலை என்ன என்பதை மிக சுலபமாக மிக ஆழமாக அவர்கள் ஆய்வு செய்வார்கள். மக்கள்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. அவங்க எந்த மக்கள்கிட்ட மார்க்கெட்டுகள், டீ கடைகள், பேருந்துகள், ரயில்கள், இப்படி பல இடத்துல உளவுத்துறை அதிகாரிகள் மப்டியில் வருவாங்க, மக்கள்கிட்ட பேசுவாங்க. மக்கள் அப்போ இயல்பான ஒரு சக பயணியிடம் பேசுவது போல அவர்களிடம் தங்கள் கருத்தை எடுத்து வைப்பார்கள். இப்படித்தான் உளவுத்துறை ஆய்வு நடத்தும். இன்னொன்று, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பிரிவுகளிலும் உளவுத்துறைக்கு பலமான மனிதவள நெட்வொர்க் இருக்குது. அந்த மனிதவள நெட்வொர்க் மூலமாகவும் அவர்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து மேலிடத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். அப்படி இந்த 100 நாள் ஆட்சியில் நம்ம இந்த அரசாங்கத்தை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, குறிப்பாக பெண்கள் என்ன நினைக்கிறாங்க என்று விஜய் ஒரு சர்வே எடுத்திருக்கிறார். அந்த சர்வேயில் விஜய் மீது எங்களுக்கு கிரேஸ் இன்னும் விஜய் மீது எங்களுக்கு கிரேஸ் இன்னும் கொஞ்சம் கூட குறையலை,
ஆனால் அவர் சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? குறிப்பா எங்களுக்கு, அதாவது மகளிர் மத்தியில் இந்த ஆய்வு எடுத்த போது மகளிருக்கு விஜய் சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாசமும் அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா வாங்கும்போது 2500 ரூபான்னு விஜய் சொன்னாரே, நான் ஆட்சிக்கு வந்தால் உடனே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாரே, ஏன் இன்னும் வரல அப்படின்ட்டு பெண்கள் இந்த ஆட்சி மீது எதிர்பார்ப்போடு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதே போல இந்த கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இந்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதி பற்றி எதுவுமே இல்லையே என்ற ஏமாற்றமும் பெண்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஏமாற்றம். இந்த 2 விஷயங்களும் விஜய் அரசுடைய 100 நாள் ஆட்சியை பற்றியான அபிப்பிராயமாக பெண்களிடம் இருந்திருக்கிறது என்ற அறிக்கை முதலமைச்சருக்கு எடுத்து செல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் கோரிக்கை வைக்க, அதற்கு சில நாட்களில் முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கார் என்று அறிவித்தார் அல்லவா? அது கூட மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட பெரிய அளவு வரவேற்பை பெறவில்லை என்பதும் அவ்வப்போது நடக்கிற இந்த அப்சர்வேஷன் மூலமாக உளவுத்துறையிடம் இருந்து முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இந்த பேக்ரவுண்டில் தான், அதாவது 100 நாள் ஆட்சியை பற்றி நமது பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என முதலமைச்சர் எடுத்த சர்வேயில் பெண்கள் இந்தந்த விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இதை அடுத்து தான் நாம் இதையும் இனியும் இதை தாமதிக்கக்கூடாது. நம்ம நடைமுறை வருவது அது அடுத்த ஆண்டாக இருக்கலாம், இன்னும் சில மாதங்களிலாக இருக்கலாம். ஆனால் அறிவிப்பை இப்போதே கொடுத்துடணும். ஏன்னா பெண்களுடைய மனநிலை இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நான் உணர்றேன், அதனால் உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பையும் இப்போதே வெளியிட்டு விடுகிறேன் என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் விஜய் நேற்று இந்த அறிவிப்புகளை சற்று முன்கூட்டியே வெளியிட்டிருக்கிறார். இதற்கு காரணம் அந்த 100 நாள் ஆட்சி பற்றி உளவுத்துறை எடுத்த ஒரு ஆய்வும், அந்த ஆய்விலே பெண்களுடைய மனக்கருத்து இன்னதென்று வந்திருந்த ரிசல்ட்டும் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் கோட்டை வட்டாரங்களில். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுகவின் செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்திலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே அந்த கட்சியின் ஒவ்வொரு பதவியிலும் இருப்பவர்கள் இத்தனை வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதே போல ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது 2 சட்டமன்ற தொகுதி தான் என்பதும் ஒரு உறுதியாக அந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளால் கட்சியின் சீனியர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் கூடி பேசிக்கொள்கிறார்கள். செயற்குழு கூட்டம் முடிந்த அன்று மாலையில் இருந்தே மாவட்ட செயலாளர் பதவி இனிமேல் இருக்காது என்ற நிலையிலே இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாம் தங்களுக்குள் கூடி அடுத்து என்ன பண்ணுறது என்ற ஆலோசனையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இளைஞர் அணியினர், நடுத்தர வயதினர், முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய இந்த அறிவிப்பை ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறார்கள். இது பற்றி நாம் இளைஞரணி வட்டாரத்தில் பேசிய போது, இந்தியாவுக்கு விடுதலை நாள் ஆகஸ்ட் 15, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விடுதலை திருநாள் என்னைக்குன்னு கேட்டால் அது ஆகஸ்ட் 22ன்னு இனிமே வரலாறு சொல்லும். ஏனென்றால் இத்தனை காலம் ஒரு குறுநில மன்னர்கள் போல இருந்தவர்களிடமிருந்து திமுகவை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதால் திமுகவின் விடுதலை நாள் ஆகஸ்ட் 22 என்றே எங்களுக்கு படுகிறது என்று அவர்கள் ரொம்ப கொண்டாட்டமாக சொல்கிறாங்க. அதே போல் இந்த அறிவிப்பு வந்துருச்சு, இதை எப்போது செயல்படுத்தி முடிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களிடம் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் சீனியர்கள் மீது உதயநிதி ஸ்டாலின், திமுக இளைஞரணி செயலாளர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அவருடைய அதிருப்தி என்ன அப்படிங்கிறத நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எளிதாக உணர முடிந்தது. அதாவது சென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சேகர் பாபு, அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. அந்த வகையிலே நேற்று ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்தார். அவர் வருகை தந்த போது அவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தார் சேகர் பாபு.
அந்த நிகழ்விலே உதயநிதி பேசும்போது, நான் இந்த மாவட்டத்துக்கு வந்து 4 மாதம் ஆச்சு, அது வந்து ஏன் வரல அப்படின்ட்டு சில பேர் வந்து 4 மாதமாக ஏன் வரல அப்படின்ட்டு சில பேர் யோசிச்சிருக்கலாம். நம்ம சேகர்பாபு அண்ணன் கூட அவருக்கு என் மேலே கோபம் இருக்குது, அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கூட அவர் மீது நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு எண்ணியிருக்கலாம். கோபம் அல்ல, வருத்தம் இருக்கு என்று உதயநிதி ஸ்டாலின் அந்த மேடையிலே பேசியிருக்கிறார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு சேகர்பாபு தான் காரணம் என்று திமுகவினர் மத்தியில் மிக பரவலாக ஒரு பேச்சு இருந்தது. சிலர் வெளிப்படையாக அதை வந்து சோஷியல் மீடியாக்களில் எழுதவும் பேசவும் செஞ்சாங்க. இந்த நிலையில் இந்த செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு சேகர்பாபு மீது எனக்கு வருத்தம் இருக்கிறது என்று உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது வந்து வெறும் சேகர்பாபு மீதான வருத்தத்தை மட்டும் அவர் வெளிப்படுத்தவில்லை. ஒட்டுமொத்தமான இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் என்ற பதவியிலே இருந்து கொண்டு, மண்டல பொறுப்பாளர்கள் என்ற பதவியிலே இருந்து கொண்டு ஒரு பகுதி இயக்கத்தை தன்னுடைய பிடியில் வைத்து கொண்டிருக்கிற சீனியர்கள் மீதான வருத்தத்தை தான் உதயநிதி ஸ்டாலின் இப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இன்னும் இந்த செயற்குழு கூட்டத்தின் முடிவுகள் எப்போது செயல்படுத்தப்படுகின்றன என்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த விஷயத்துக்கான இன்றைய நிலவரமாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.